இந்த தொகுதியில் என்னுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பிரதிநிதி நாவூர் ஜஃபருல்லா அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் OS இப்ராஹிம் அவர்களுக்கும், அதே போன்று இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட பல்வேறு சங்கங்கள் அமைப்புகளினுடைய நிர்வாகிகளுக்கும், ஒட்டுமொத்தமாக என்னுடைய வெற்றிக்காக இரவு பகல் பாராது பாடுபட்ட அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுவேன் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தனிப்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாங்க. அது ஒரு மனித மட்டத்தின் தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழோட மனநிலை எப்படி இருக்குன்னு? அதாவது மிக சிறப்பான ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தந்தார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சியின் பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்று இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற ஒரு சாதனையை படைத்தது திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்கான பல்வேறு நல்ல திட்டங்களை, குறிப்பாக மகளிருக்கான பல நல்ல திட்டங்களை தீட்டி அந்த ஆட்சி செயல்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலராதது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை தான் தருகிறது. அது திமுகவுக்கு ஒரு இழப்பு என்று சொல்வதை விட தமிழக மக்களுக்கு தான் ஒரு பெரிய இழப்பு என்று நான் வர்ணிக்க விரும்புகின்றேன். புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அது குறித்த கருத்துக்களை சொல்ல முடியும். திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு புதிய கட்சி தமிழ்நாடோட வரலாற்றிலே ஆட்சி அமைச்சிருக்கு. எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 1,35,00,000 பேர் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜனநாயகத்தினுடைய மிக சிறப்பான ஒரு பண்பே அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை தருவது தான் ஜனநாயகம். அதில் பெரிய கட்சி, சின்ன கட்சி, நீண்ட நாள் அரசியலில் இருக்கவங்க, கொஞ்ச நாள் அரசியலில் இருக்கவங்க என்ற பாகுபாடுகள்லாம் ஜனநாயகத்துக்கு தெரியாது. அந்த அடிப்படையிலான ஒரு தீர்ப்பை தான் தந்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை, குறிப்பாக தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளுக்காக எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. ஒன்றிய பாஜக அரசாங்கம் நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிக்குவதற்காக பல்வேறு சதிகளை, உதாரணமாக பொது NEP என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை மூலமாக பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வந்த கல்வி முறையிலெல்லாம் மாற்றம் கொண்டு வருவதற்கு ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது. அப்படியான சதி திட்டங்களுக்கெல்லாம் இந்த புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் அதற்கெல்லாம் மசிந்து விடக்கூடாது. இந்த பாரம்பரியத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்காக உரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைவர் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஒரு குழு அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய மனநிலை அது மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு. கொளத்தூர் தொகுதிக்கு எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை ஆழ்ந்த வேறு எந்த முதலமைச்சரும் பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு அடிக்கடி வருகை தந்து அங்கு பல்வேறு சிறப்பான நல்ல திட்டங்களை தீட்டி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு புகார் கொடுத்தாலும் அதை உடனடியாக தீர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததில் அந்த தொகுதி மக்கள் அவருடைய சேவையை அவருடைய சேவைக்கு கொடுத்து வைக்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். நன்றி. விஜய் இலவசத்தை நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. போதும், நன்றிங்க.